ஸோ டிவிகேவோட பொதுக்கூட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 41 பேர் இறந்துருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ கவர்மெண்ட் ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜிஓ செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹைகோர்ட்டோட ஜட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அது என்ன ரீசன்னால சொல்கிறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியர் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், ஸோ இந்த கவர்மெண்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் காம்பன்சேட் அப்பாயின்மெண்ட் மூலமாக நீங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க. காம்பன்சேட் அப்பாயின்மெண்ட் அப்படின்றது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு அரசு ஊழியர்கள் அவங்க வந்து பணியில் இருக்கிறப்ப இறந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்களோட வீட்டோட வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுறதுனால ஸோ அவங்க குடும்பத்தில் யாராச்சும் இருக்கவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறத காம்பன்சேட் அப்பாயின்மெண்ட். ஸோ அதனால இது வந்து உங்களுக்கு காமன் பீப்புளுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க, செல்லாது அப்படின்ட்டு இருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆர்டிகல் 14 அனைவரும் சமத்துவம், ஆர்டிகல் 16 அரசு வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் ரெண்டையுமே வயலேட் பண்ணுது. ஸோ அப்படின்றப்ப வந்து இந்த ஜிஓ செல்லாது அப்படின்றாங்க. மூணாவது பாயிண்ட் என்ன மெயின் பண்ணுறாங்க அப்படின்னா, அரசு ஊழியர்கள் இறந்தால் அவர்களோட குடும்பத்துக்கு கொடுக்க பெரிய காம்பன்சேட் அப்பாயின்மெண்ட்லேயே இன்னும் நிறைய பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கே ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரொவைட் பண்ணாமல் இவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நாலாவது பாயிண்ட், மெயினான பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நெரிசலில், பொதுக்கூட்டத்தில் ஒரு நெரிசல் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு நெரிசலில் சிக்கி இறந்துட்டாங்க அப்படின்னா இவங்களை காரணம் காட்டி உங்களுக்கு மறுபடியும் அரசு வேலைவாய்ப்பு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது ராங்கான ஒரு கைடன்ஸாக போயிடும் அப்படின்ற மாதிரி மெயினாக மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக இந்த கோர்ட்டோட ஃபைனலாக என்ன மீன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம், மருத்துவ கல்வி சப்போர்ட் பண்ணலாம், ஃபினான்ஷியலி நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். பட் நீங்கள் அரசு வேலைவாய்ப்பை கொடுக்கறது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அரசியல் சட்டமைப்பை வந்து வயலேட் பண்ணுது. ஸோ அப்படின்றப்ப இந்த ஜிஓ செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு கண்டினியூஸ் அப்டேட் வேணும்னா என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இது அப்பீல் பண்ணுறாங்களா, என்ன ப்ராசஸ் நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களோட டிசிஷன்ஸ், உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பை.